இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வந்து 171 படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல நம்ம பேசுறோம். இன்னைக்கும் வந்து அவரும் ஒரு சித்தர் தெரியுமா? கேள்வி நேரம் இறந்துருப்பாரு அவர். இன்னைக்கு பொழைச்சிருக்காருன்னா ஒரு சித்தர் வழிபாட்டில் இருக்கனால. ரஜினி சார் சொல்லுங்க. ஆமா சார். நான் சொல்வேன், இன்னைக்கு சாவறா இருந்தா இன்னைக்கு கூட நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் சாவணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. ஏன்னா ஸோ அப்போ பார்த்த விஜய் அவர்களுக்கும் இப்போ பார்க்குற விஜய் அவர்களுக்கும் என்ன மாற்றம் சார்? இன்னும் அந்த கூச்சப்பட்டு தான் இருக்காரு. இவ்வளோ படம் நடிச்சு கூட அவர் கூச்சம் வர்றாரு. நம்ம ஆச்சரியமா இருக்கும். விஜய் சார் கல்யாணத்தில் முன்னாடி நான் தான் இருப்பேன். சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் எடுத்த டிசிஷன் சரின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அரசியல் வரணும்னு எடுத்த டிசிஷன் சரின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் யாரும் கை நீட்டி யாரும் பேசுனதில்லை. இப்போ எல்லாம் பேசுகிறாங்க. படங்கள் பண்ணாலும் ஏன் சடனாக வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூசராக இறங்குனீங்க? இப்போ நான் ஹீரோவை நடிக்கிறேன். ஜாகுவார்னு ஒரு படம். உங்கள் டைட்டில்? ஆமாம், நானே டைட்டில், என்னோட கதை. ஒரு பக்கம் சித்தா சார்ந்த பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஒரு ஸ்டண்ட் கலைஞரா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் பயணமா இருக்குமா சார்? ஆமா. இதுல கிட்டத்தட்ட வந்து 2000 படங்களுக்கு மேல ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. சில படங்கள் இயக்கியிருக்கீங்க, பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப டூப் நடிகர் ஸ்டண்ட் கலைஞரா கூட ஸ்டண்ட் கலைஞர் வேற, டூப் நடிகர் வேற. ஸ்டண்ட் கலைஞர் நடிக்கிற ஸ்டண்ட் நடிகர் பண்றது, டூப் நடிகர் வேற, அசிஸ்டண்டா வேற பண்ணிருக்கேன். அது 4750 படம் பண்ணிருக்கேன். அரௌண்டட் இல்லையா? ஆச்சரியமாக விட அதிகமா ஒர்க் பண்ணது நீங்க தான். ஆச்சரியமாகலாம் நான் தானே யூடியூப். இதுல என்ன ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் தான் சார், இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வந்து 171 படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல நம்ம பேசுறோம். இன்னைக்கும் வந்து ஒரு கதாநாயகனா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நம்மளுடைய இந்தியன் சினிமால இத்தனை ஒரு சித்தர் தெரியுமா? எஸ், அவரும் இமயமலை நிறைய பயணம். எனக்கு அதுதான் இன்னைக்கு கேள்வி. இறந்துருப்பாரு அவர். இன்னைக்கு பொழைச்சிருக்காருன்னா ஒரு சித்தர் வழிபாட்டில் இருக்கனால தான். ரஜினி சார் சொல்லுங்க. ஆமா சார். சார் ரஜினி சார் பெரிய சித்தர் சார். சார் இந்த வயசுல அவர் வந்து இப்படி இருக்காருன்னு பாருங்க. இத்தனை வருடங்கள் ஒரு சண்டை பயிற்சி கலைஞனாக இருந்து இன்னமும் உங்களோட உடற்பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்றீங்க. காலையில எழுந்தவுடனே நீங்க எந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் பண்றீங்க? இதற்காக நீங்க உங்களை எந்த அளவுக்கு வலுப்படுத்திட்டு வரீங்க அப்படின்றது சார். இப்போ நான் வந்து ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்ருவேன். நைட்டு ஒரு 9, 9:15 தூங்கிடுவேன். 3 மணிக்கு யாரோ என்னை எழுப்பி விட்டுருவாங்க. அவ்வளோதான், நான் தூங்க முடியாது. கரெக்டாக எந்திக்கிற போது 3 மணியாக இருக்கும். கரெக்டாக 3 மணி எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திச்சி பாத்ரூம்லாம் போயிட்டு பூஜை பண்ணுவேன். 1 ஹவர் பூஜை ப்ளஸ் தியானம், ரெண்டுமே 1 ஹவர் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து புக்ஸு படிப்பேன். நான் ஒரு 34,000 புக்கு வச்சுருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போகல, அதனால் எனக்கு ஆசை நிறையா, படிக்கணும்னு ஆசை. அதனால் புக்கை எடுத்து படிப்பேன். படிச்சுட்டு அப்புறம் வந்து யோகாசனம் பண்ணுவேன். யோகாசனம் முடிச்சு தண்டால் பைட்டக்கெலாம் அடிப்பேன். கிக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இது எல்லாமே எனக்கு ஒரு 8 மணி ஆகிடும். திருப்பி இன்னொரு வாட்டி குளிப்பேன். காலைல ஒரு வாட்டி குளிச்சேன்னா திருப்பி ஒரு வாட்டி குளிப்பேன். 8 மணி குளிச்சுட்டு திருப்பி வந்து என்னென்னமோ அந்த மூலிகை இதெல்லாம் நான் சாப்பிடுவேன். நான் சொல்வேன், இன்னைக்கு சாவறா இருந்தால் இன்னைக்கு கூட நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் சாகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. ஏன்னா உடற்பயிற்சிங்கிறது அவ்வளோ அற்புதமான கலை. இப்போ வந்து ஒரு வண்டி வாங்குகிறோம், அந்த வண்டியே நல்லா துடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறோம். எண்ணெய் போடுறோம், ஆயிலை போடுறோம், பெட்ரோலை போடுறோம், டீசலை போடுறோம், இன்ஜின் ஆயில் போடுறோம், அந்த இதெல்லாம் போடுறோம். ஏன்? வண்டி நல்லா போடணுன்னு. அதை விட மேலே இல்லையா நம்மளால் ஒரு மனுஷனை யாராவது உற்பத்தி பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இறைவனை தவிர யாராவது உற்பத்தி பண்ண முடியுமா? அவனுக்கு வந்து எல்லாமே சார். இப்போ நம்மளை கேட்டால் உயிர் இருக்குது. இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம், செரிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நம்ம செரிக்க வைக்கிறோமா? என்ன நம்ம பண்ணுறோம்? இதயம் துடிக்குது, நம்ம துடிக்க வைக்கிறோமா? ஏன்னா தூண்டுறோமா? சுவிட்சு போட்டோமா நம்ம இதயத்தை துடிக்கிறதுக்கு? எல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கிட்டே நம்ம ஒழுக்கமாக இருந்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். பட் படங்கள் பண்ணாலும் ஏன் சடனா வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூசரா இறங்குனீங்க? அதுக்கான காரணம் என்னவாக இருந்துச்சு? இல்லை, அது என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஆக்ஷன் படம் சூர்யானி பண்ணேன். அது ஒரு 120 நாள் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் சுமாராக போச்சு. அப்புறம் இந்தியானி ஷூட் பண்ணி அது முடிச்சிட்டேன். இப்போ ஒரு 4 கோடி போட்டு அதை செலவு பண்ணி முடித்தேன். இப்போ நான் ஹீரோவை நடிக்கிறேன். ஜாகுவார்னு ஒரு படம். உங்கள் டைட்டில்? ஆமாம், நானே டைட்டில், என்னோட கதை தான். சரி, இப்போ நீங்கள் நிறைய நடிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் முக்கியமாக வெற்றி. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு இளம் வயது பையனா வந்து விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ அப்போ பார்த்த விஜய் அவர்களுக்கும் இப்போ பார்க்குற விஜய் அவர்களுக்கும் என்ன மாற்றம் சார் நீங்கள் பார்க்குறீங்க? அப்படியே தான் சார் இருக்காரு.
அதே மாதிரி தான், அதே மாதிரி கூச்சம் தான். இன்னும் அந்த கூச்சப்பட்டு தான் இருக்காரு. இவ்வளோ படம் நடிச்சு கூட அவர் கூச்சம் போடுறாரு. நம்ம ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. ஃபைட் அப்பவுமே கற்றுக் கொடுத்தோம். அவர் அந்த படம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி நிறைய படம் பண்ணார். வெற்றி பண்ணார், வெற்றி சபாஸ் நிறைய படம் பண்ணார். ஏன்னா அவர் டைரக்டர் வந்து அவரை எப்படியும் நடிக்க வைப்பார். ஒரு ஏன்னா ஒரு அவருக்காக கதை எழுதியிருப்பார். ஸோ அப்படி படிக்கும்போது ரொம்ப கூச்சப்படுவாருங்க. அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆக 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 அவர் தனி ரூமில் இருப்பார். யார்கிட்டையும் பேச மாட்டார். என்கிட்ட பேசுவார். இன்னொரு பையன் டைரக்டர் ஆகி இறந்து போயிட்டான் அந்த பையன். சத்யராஜ் சார் வச்சு ஒரு படம் பண்ணால், அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணால் திடீர்னு ஏதோ இறந்து போயிட்டான். ஸோ அந்த 2 பேர்ட்டு தான் அவர் பேசுவார். வேற யார்ட்டையும் பேச மாட்டார். கஷ்டத்தைங்கிறது தான் சொல்லுவார், நஷ்டத்தைங்கிறது சந்தோஷங்கிறது தான் பேசுவார். ஸோ நாங்கள் சினிமாவில் அது இல்லாமல் அவங்க காலேஜ் ஃப்ரெண்டு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க, வீட்டுக்கு விட மாட்டாங்க அப்போ. அதனால நாங்கள் எப்பவும் சகஜமாக போவோம் வருவோம். அங்கே அவங்க அன்னி கையில் நிறையா சாப்பிட்ருக்கோம். எஸ்எஸ்சி அவங்க கையில் நிறையா சாப்பிட்ருக்கோம். விஜய் சார் கல்யாணத்தில் முன்னாடி நான் தான் நின்றுருப்பேன். ஓகே. ஏன்னா அது எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். என்னென்னா அவர் நல்ல மனிதர். விஜய் சார் வந்து அதிகம் பேச மாட்டார். கம்போஸ் பண்ணால் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு இருந்துட்டு கரெக்டாக பண்ணுவார். ஒரு வாட்டி ட்ரெயினில் கூட பண்ண மாட்டார், பர்ஃபெக்டாக பண்ணுவார். டான்ஸ்ல மட்டும்தான் இல்லாமல் சண்டை காட்சிலையும் அந்த மாதிரி சண்டை காட்சி அதே மாதிரி, அதாவது அந்த ஒழுக்கம் வரும். அது மாதிரி ஒழுக்கமானவர். அதாவது 6 மணி ஷூட்டிங்னா 5:50க்கு மேக்கப்போட உட்காந்துருப்பார். சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் தான். ஓகே. இந்த மாதிரி ஒரு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது சார். இன்னைக்கு அவரை நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் சொன்னாங்க, அவரெல்லாம் கண்ணு கலங்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. இப்படிலாம் வர முடியாது, அவன் யார் அப்படிலாம் சொன்னது. இன்னைக்கு அவர் இல்லாமல் இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்தார்ல. எதுக்காக, என்ன காரணம்? முயற்சி பண்ணால் உழைச்சார் சார். நாங்கள் ஏதோ ஒரு படம் அவுடோர் போயிட்டோம். அப்போ தான் அந்த இது வந்து அமெரிக்காவில் அந்த அமெரிக்காவில் இது வச்சானுங்களா, அந்த ஃப்ளைட்டை கொண்டு ஏற்றின உடைச்சாங்களா அந்த டைமில். ஓகே. ஒரே பரபரப்பாக இருக்குது. அப்போது நானும் அவரும் ஒரே லாட்ஜில் தங்கியிருக்கோம். அப்போ நான் போய் பேசிட்டு இருக்கும்போது அவர் கரெக்டாக காலையில் எழுந்துச்சு நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோம் அவர் அதை பண்ணுறாரு. உடம்பு முக்கியம் இல்லையா அவருக்கு, அதை பண்ணுறாரு. எங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி அவரும். அதனால தான் இன்றைக்கி நல்லா இருக்காரு. எங்கே இருக்காருல உடற்பயிற்சி தான் அவர். அது மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன். அது அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவர் மாறின மாதிரி தெரியவே இல்லை. அதே விஜய் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன சின்ன பையனை பார்த்தனோ இன்னைக்கு அதே விஜய் தான் பார்க்குறேன். அதே கோணம். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பார். அது வந்து கன்ஃபார்ம். ஆனால் பேச மாட்டார், யார்ட்டையும் போய் பேச மாட்டார். அதைத்தான் நான் சொல்லுவேன். எம்ஜிஆர்லாம் உடனே போய் கட்டி பிடிச்சிருக்காரு. அவர் பேச மாட்டார். சொல்லுவேன் அங்கே ஓடி வந்து கூட்டம் வந்தாலே. இப்போ பரவாயில்ல, நல்லா பேசுறாரு. இப்போ பரவாயில்ல, அரசியல் வந்துட்டார்ல. ஆமாம், முன்னாடிலாம் அப்படி ரொம்ப கூச்சப்படுவார் சார். அதாவது இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் வந்து விஜயகாந்த் அவர்களை ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் தான். எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் மேல உள்ள அந்த இயக்கம் இப்போ வந்து விஜய் மேல திரும்பி இருக்கு அப்படின்றாங்க. விஜயகாந்த் சார் மாதிரி விஜய் அவர்களை நம்ம ஒப்பிட்டு பேச முடியுமா? அது இன்னைக்கு நிறைய பேர் ஒப்பிட்டு பேசுறாங்க. ரசிகர்களே ஒப்பிட்டு பேசுறாங்க. அதெல்லாம் வருவார் சார். அதெல்லாம் விஜய் சார், விஜயகாந்த் சார் எல்லாம் அண்ணன் தம்பி தான் அவங்க 2 பேரும். அதனால வருவார். இப்போ அது அரசியல் நமக்கு தெரியல. இருந்தாலும் அவரும் நல்ல மனிதர் தானே. விஜயகாந்த் எப்படி அவர் எடுத்த டிசிஷன் சரின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அரசியல் வரணும்னு எடுத்த டிசிஷன் சரின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கழிச்சு எடுத்துக்கலாம் நான் நினைச்சேன். என் மனசுக்கு என்னன்னா 200 கோடி சம்பளம். இது வரைக்கும் அவர் யாரும் கை நீட்டி யாரும் பேசுனது இல்லை. இப்போ எல்லாம் பேசுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பேசுவாங்க. அரசியல் நெருங்க பேசுவாங்க. அதெல்லாம் அவர் தாங்குவார். எல்லாம் தாங்குவார். கரெக்ட். சினிமா துறையில ஒரு வெற்றி பார்த்த மாதிரி அரசியலையும் ஒரு வெற்றி பார்க்காம விட மாட்டாரு. சின்ன வயசு தானே சார். அவரை எல்லாருக்கும் பிடிக்கும் சார். அவர் வந்து சின்ன பசங்க எல்லாருக்கும் இப்போ சும்மா ஒரு 2 வயசுக்காரங்க யாருக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. 2 வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாமே அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ அது வருவார். அது கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஒரு மாற்றங்கள் தேவை தானே. எல்லா நாட்டுக்கு ஒரு இடத்துல மாற்றம் தேவை தானே. நல்லது செய்யணும் யாராவது வந்து மக்களுக்கு. ஓகே. ஒரு பக்கம் வந்து விஜய் நீங்க இந்த அளவுக்கு ஆதரிச்சு பேசுறீங்க, அவரோட குணங்களை பாராட்டுறீங்க. இன்னொரு மேடைகள்ல வந்து நான் பாக்குறேன், சீமான் அவர்கள் வந்து உங்க அண்ணன்ற மாதிரி பதிவு பண்ணீங்க. அதுக்கான காரணம் என்னன்னும் போது, பிரபாகரன் அவர்கள் நம்மளோட தமிழுக்காக போராடிய ஒரு தலைவன். அவரை நான் அண்ணன் கூப்பிடும்போது இவரையும் நான் அண்ணன் கூப்பிடுவேன் பதிவு பண்ணேன். இப்ப இருவருக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் விஜய்க்கும் இருக்கட்டும், சீமானும் இருக்கட்டும், இருவருக்குள்ளேயுமே வந்து ஒரு மோதல் இருக்கு. சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சு பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் நான்லாம் ஏன் எந்த கட்சிக்கும் போகலன்னா, கேப்டன் எனக்கு என் ஸ்டூடெண்ட்டு, சரத்குமார் ஸ்டூடெண்ட்டு, கலைஞரையா ரொம்ப க்ளோஸ் எனக்கு.
ஸ்டாலின் க்ளோஸு, ஜெயலலிதாம்மா க்ளோஸு. எந்த கட்சியில் போய் யாரை போய் திட்டுவீங்க? யாரையா திட்டணும்ல. இப்போ வந்து விஜய் சாரை வாழ்த்துனவங்களே திட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இன்னும் நாலு அரசியல் போல. அதனால் நமக்கு அரசியல் வேண்டாம். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. ஆ. இந்த மதம் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மதம் நம்ம நாடு உலகம் பிறந்து எவ்வளோ நாள் இருக்கும்? 4000 கோடி வருதம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள். அதெல்லாம் எப்போ வந்துச்சு? மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி இல்லை, எவ்வளோ வந்துச்சு மதங்களை சொல்லுங்க. பல மதங்கள் இருக்கு. இல்லை, ஏதோ ஒரு மதம் சொல்லுங்க. கிறிஸ்டின் எவ்வளோ நாளாச்சு வந்து? அவங்க சைடில் 2000 வருடம்ன்றாங்க. ஆமாம். அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாம் என்னவா இருந்திருப்பாங்க? ஹிந்து தான். ஓகேவா? அது வந்து யாரோ கொண்டு வந்தாங்க. ஓகே, அவங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் தெய்வம் அருள் புரியும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து கிறிஸ்டினாக இருக்கேன், முஸ்லீமாக இருக்கிறேன், நான் வந்து அது பண்ண யாரையும் நிபந்தனை பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, எந்த சாமியும் திட்டக்கூடாது. திட்டினாக்க அடுத்த பிறவியில் அதே கோயிலில் பிச்சைக்காரனை உட்காருவாங்க. இதுதான் சத்தியம். நீங்கள் எழுதி வச்சிங்க. எவனா ஒருத்தன் ஒரு நாள் சொல்லுவான், நான் வந்து போன பிறவியில் இதாக பிறந்தேன்னு சொல்லுவான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு நான் எழுதி வச்சிங்க, நடக்கும். ஏன்னா அதான் சொல்கிறாங்க எல்லாரும். நீங்கள் வந்து கடவுளை திட்டிங்கன்னா கடவுள் வாசலில் அந்த இதுதான் காரணம். அதுதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. மதத்தை பிரிக்காதீங்க. பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கெடுதல். ஏன்னா நம்ம எதுவுமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சார். கடல் கொந்தளிச்சுன்னா தாங்க முடியுமா? முடியாது. மழை பெஞ்சா தாங்க முடியுதா? இயற்கை தான் கடவுள். அதுதான் வந்து வணங்கணும். அதை வணங்கலைன்னா யாரோ ஒருத்தர் கரெக்டாக வணங்குறாங்க, அதனால தான் கிடையாது. நான் தான் கோயிலுக்கு போகணும்னு இல்லை, என் ஆன்மா போனாலும் போகும். ஆன்மா போகும். அது மாதிரி எல்லாருமே போகணும். ஏன்னா போக முடியாதவங்க போக முடியாதுன்னா போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த சிலைகள், அந்த சித்தர்கள் வந்து போகிற புண்ணியம், அந்த உள்ளே இருக்க மந்திர தகடு, அந்த மந்திரங்கள் சொல்கிறது, அதெல்லாம் நமக்கு பலிக்கும். நம்புறவங்களுக்கு கடவுள் சார், நம்பாதவங்க கல். நான் நம்புகிறேன், இறைவனை நம்புகிறேன். அவர் எனக்கு எல்லா நன்மைகளும் எனக்கு செய்கிறாரு. இப்போ எங்கள் அப்பாவை எப்படி நம்புகிறனோ, எங்கள் அம்மாவை எப்படி நம்புகிறோம், அது மாதிரி நான் இறைவனை நம்புகிறேன். இறைவன் என் கூட இருக்கார். அவ்வளோதான். சிறப்பு சார். நீங்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களை இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேட்டி கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்குது. சினிமா ஸ்டார் இருக்கிற நேயர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதோட நிறுவனத்தாருக்கும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. 100 பேருக்கு உங்ககிட்ட 2 லட்சம் பேரில் 10 பேர் நம்மனா போதும். அந்த 10 பேர் இன்னும் 100 பேரை உருவாக்க முடியும். அந்த சக்தி வரும். அந்த சக்தி தான் மந்திர சக்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சக்தி. இப்போ ஆனா படிக்கிறோம், படிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் படிக்கணும். படித்தா தான் நம்ம பெரிய ஆளாக முடியும். ஏன் படிக்காமல் நான் வேணான்னு நம்ம சொல்லலாம், ஆனால் படிப்போம். ஏன்னா அது மாதிரி கடவுள் எல்லாம் இருக்காங்க. அந்த சக்தியை கொண்டு வர்றதை இதெல்லாம் வெளியில் கொண்டு போகிற உங்களுக்கு சினிமா வந்து ரொம்ப ராயல் சல்யூட் அடிக்கல பெருமை அடைகிறேன். அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மாவை மதிங்க. உலகத்திலே முதல் தெய்வம் நம்ம தாய். 10 மாதம் தன் வயிற்றுக்குள்ளே பிறந்து வச்சுக்கிட்டு குழந்தை இப்படி பிறண்டா குழந்தைக்கு வலிக்கும், அப்படி வளர்ந்தா தூங்காமல் முழிச்சிட்டு ஒரு கடவுள் தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் என்னைக்கு நீங்கள் மறக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் அழிஞ்சிங்க. அவ்வளோதான். எவனாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை முதல்ல மதிங்க. அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்கல்ல, அம்மாவுக்கு சாப்பிட்டீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அம்மா வந்து பூமின்னா அப்பா வானம். பூமியில் வந்து நெல் விளையும், கரும்பு விளையும், தேங்காய் விளையும், எல்லாம் விளையும். ஆனால் மழை பெய்யணும். அந்த மழை அப்பா. அந்த அப்பா மழை பெஞ்சால் தான் எல்லாம் விளையும். அதனால் நம்ம தாயை என்ன மாதிரி வணங்குறோமோ அது மாதிரி தந்தை. தாய் வந்து 10 மாதம் நீங்கள் வயிற்றுலேயே வச்சுருந்தா தந்தை. அவன் சாகுற வரைக்கும் அந்த குழந்தைய நெஞ்சிலே வச்சுருப்பான். எலக்ட்ரிஷியனாக வேலை செய்வான், லாரி டிரைவராக வேலை செய்வான், ட்ரெயின் ஓட்டுவார், என்ன இருந்தாலும் சரி அவருக்காக இல்லை, குழந்தைக்காக வேலை செய்கிறேன். அந்த தந்தையை வணங்க. உனக்கு என்ன வேணால் ஒரு தப்பு பண்ணிக்கலாம், ஆனால் தாயும் தந்தையும் வணங்காதவன் எவனும் ஜெயிச்சதா சரித்திரமில்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க. அதை உங்களுக்கு சொல்கிறேன். எப்பவும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிக்கும், ஆனால் நமக்கு பிடிக்கணும். நமக்கு பிடிக்கணும். கண்ணாடி நினைக்கிறோம், அப்போ அழகாக இருக்கும்ல, முடிச்சா பவர், நம்ம பஞ்சு பண்ண அப்படி இருக்குது, அப்படி நம்ம ரசிக்கணும். இன்னொருத்தன் அப்போ தான் ரசிப்பான். ஸோ அந்த ரசிப்பு உங்களுக்கு இருக்கணும். நம்மளை ரசிங்க. அதுக்கப்புறம் தமிழ். உலகத்தில் இந்தியாவில் பிறக்கிறது தான் பெரிய புண்ணியமானது. இந்தியா நான் பிறக்கிறதே புண்ணியம். அதை விட தமிழை நான் பிறக்கிறது கடவுளாக பிறக்கிறதுக்கு சமானம். அந்த கடவுளாக வாழ்றதுக்கு கற்றுக்குங்க. அந்த தமிழ் வாழ்க்கை, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி. ஜெய்ஹிந்த். சூப்பர் சார், சூப்பர் சார். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம்.